இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இது உங்கள் பாட்காஸ்ட் வாயிலோட சீசன் 4 அண்ட் எபிசோடு 8. நான் உங்கள் பீரஸ் அண்டு நம்ம கூட இருக்காரு பிராலி. வணக்கம். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் கொஸ்டினர் போட்டிருந்தோம். ஸோ அதையே இன்னைக்கு எபிசோடாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம கூட கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ஃபர்ப் நினைச்சிருக்காரு. வணக்கம் ஃபர்ப். வணக்கம் பீரஸ் அண்ட் பிராலி. ஸோ கொஸ்டினுக்கு ஆரம்பிக்கலாமா? இருங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். பாட்காஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆல்ரெடி போவோமா ஊர்வலம் அந்த எபிசோட்ல ரைடர் பத்தி நீங்க ஒரு ரைடரா வந்து சித்தரிக்கப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, அவர் ஒரு ரைடரு. ஸோ அந்த ரைடர் பத்தின விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். நீங்க போய் அந்த எபிசோட கேட்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் சர்வே சிவான்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் ஆன்டி நேட்டலிசம் ஆர் சைல்ட் ஃப்ரீ அண்ட் உங்க வருமானம் எவ்வளோ என்று கேட்டிருக்காங்க பீரஸ் அண்ட் பிராலி. உங்க வருமானம் எவ்வளோன்று இல்ல இதுல நம்ம சின்னதா உனக்கு கேட்கணும். இங்க நீங்க வாங்க போங்கன்னு தேவையில்லை. நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதான் நீ வாடா போடானே சொல்லு, புரிஞ்சுதா? பெருசா வாங்க போங்க இல்லைங்க, நீங்களாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, பெரிய கைங்க. ஒரு கேள்வி அதுதான் உங்க வருமானம் எவ்வளோன்றது சொன்னீங்கன்னா நம்ம சர்வே சிவா மட்டும் இல்லாம பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்துடும். உங்க கோடி கணக்கான டிரான்சாக்சனை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வருமானம்லாம் இல்லைங்க, கொஞ்சோண்டு டிப்ரெஷன் வேணா இருக்கு. ஒவ்வொரு எபிசோட் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தந்துறது தான் பெரிய விஷயம். வருமானம்லாம் இப்போதைக்கு எதுவும் ஒன்றும் இல்லை. அவன் கொடுத்த அந்த $52 எடுக்க முடியாமல் இருக்கும். அதே ஏதோ அந்த சிபிஐலாம் வந்து இந்த ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணாங்க ஒரு பேங்க்ல, அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த $52. அது வந்தா நாங்கள் எதுவும் போய் மைக் வாங்கி சரி அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஏற்றலான்னு பார்த்தோம். அது முடியாது போல இது மானிட்டைஸாக இருக்கும். சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ ஆன்டி நேஷனலிசம் நேஷனலிசம் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காரு. அதான் அப்படின்னா என்னன்னா வந்து குழந்தை பெற்றுக்காமல் வந்து ஒரு கப்புலால் வந்து வாழ முடியுமா? ஆனால் சைல்டு ஃப்ரீ சொசைட்டி, அதாவது இப்போ ஏஓத்தின மாதிரி ஏஓத்தின வந்து இளைஞர்களோட பிளான் என்னது, என்னோட முச்சுக்கிறேன்ற மாதிரி இந்தியன்ஸுக்கு வந்து குழந்தைய பிறக்கக்கூடாதுன்ற மாதிரி. அதாவது எப்படின்னா வந்து ஆன்டி நேஷனலிஸ்டாக இருக்கலாமா, அது வந்து எந்த டைப் ஆஃப் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அது வந்து அதுதான் அந்த சர்வேஸ் அவரோட கேட்ட கேள்வி. உங்களோட பதில் சொல்லுங்க பீரஸ். என்னோட பதில் அது என்னன்னா என்ன சொல்றது அதுக்கு. சரி, நம்ம சங்கத்தை சொல்றோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கல்யாணமே பண்ணிங்கனாலும் குழந்தை பெற்றுக்க மாட்டோம், என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம்னா அது அப்படி சொல்லக்கூடாது. அது இப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு வச்சுங்க. சில இப்போ இந்த படத்துல நிறைய பார்த்துருவோம், கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் குழந்தை இல்லை, அப்போ உங்களுக்கு ஏதோ இருக்கு, இப்போ உங்களுக்கு ஏதோ குறை இருக்கு, இவங்களுக்கு ஏதோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. குஞ்சுல என்ன உனக்கு என்ன குஞ்சுல இல்லைங்க, குஞ்சுக்குள்ளங்க. உங்க குஞ்சுக்குள்ள ஏதோ குறை இருக்கு, உங்க புண்டைக்குள்ள ஏதோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க வந்து பேசுவாங்க. ஓ அப்போ நீ அவனா, நீ 9 நீ அந்த குழந்தை பெற்றுக்க மாட்ட அப்படின்னு ஒரு சொசைட்டி வந்து இப்போ நான் கூட வீட்டுல இருந்து சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி பூமர் சொசைட்டி கல்யாணம் பண்ணா கூட அதான் நம்மளோட சங்கம் இதுனா அதான் எங்களோட டேக் என்னன்னா வந்து நாங்களும் வந்து ஆன்டி நேஷனலிஸ்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். லைஃப் உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்ட்டு என்ஜாய்மெண்ட் லைஃப் ஒன்னா சாக முடியுமான்னு தெரியல. பட் செத்தா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லீட் பண்ணி நம்ம கடைசி நேரத்தை முடிச்சுட்டு போவாங்க. கடைசி சொத்தை எல்லாம் அழிச்சுட்டு. சரி, அடுத்த கொஸ்டின் போங்க. ஓகே, வைஷுஸ்ரீன்றவங்க கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. ஒரே ஒரு பீ போட்டுக்கிறேன் ப்ரோ, அந்த வாயில இருக்கிற வடை ஓட்ட வடையா இல்ல ஆமா வடையா? நைஸ் கொஸ்டின். அக்கா வயசு அக்கா கேட்டிருக்காங்க. வயசு அக்கான்னு சொல்லாம அண்ணின்னு சொல்லணும். அண்ணி. ஸோ அதான் என்ன வடைனா மெதுவடைனா அக்கா சொன்ன மாதிரி ஓட்ட வடை தான். ஆனால் ஓட்ட வடை போட்ட வடை அது. ஆமாம், போட்ட வடைனா நடுவில் நம்ம வாயில வர லோகோ இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கொஸ்டின் போயிடும். ஷெய்க் ஃபருக்குன்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ மனித கடவுளுக்கு எப்போ ப்ரோ எபிசோட் போடுவீங்க? மனித கடவுள் டெய்லரு கூட வந்து நாங்கள் ஆல்ரெடி முன்ன ஒரு டெக்னிக்கல் டைப் ஆஃப் பாட்காஸ்ட் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே அந்த டாப்பிக்கே வந்து அப்புறம் அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணோம்.
சொல்கிறேன். பண்ணலாம் கொலாப். இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் பேசுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பேசினா நம்மளுக்கு 2 பேர் காம்போ நல்லா இருக்கு. பட் ஆனால் மற்றவங்க கூட அது பேச சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த புதுசாக ஆள் கூட பேச சொல்ல. ஸோ நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து புதுசாக கற்றுக்கலாம். ஸோ மனித கடவுள்கிட்ட பேசுவோம். கூடிய சீக்கிரம் வந்து ஓப்பன் ஃபார் கொலாப்னு போடுவேன். இப்போதைக்கு நாட் ஓப்பன் ஃபார் கொலாப். மேபி நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே அந்த சீசன் முடிஞ்சிட்டு பிரேக்னே வந்து ஓப்பன் ஃபார் கொலாப் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து யாருன்னா அவுட் தேர் எனி பாட்காஸ்டர்ஸ் யூ கேன் அப்ரோச்சஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம்டா. எல்லாம் உங்கள் ஃபேன்ஸாக தான் இருக்கிறாங்க, கேள்வியே காணும். கார்த்திக் எம்கேன்றவர், ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, புட் அ டீடைல்டு பாட்காஸ்ட் அபவுட் ஏத்திசம். இது ஆல்ரெடி ஏத்திசம் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய பாட்காஸ்ட்ல. ஸோ நம்ம பிராலியும் நம்ம கேட்டுருக்காப்ல, டே வாடா ஏத்திசம் பத்தி ஒன்று பேசலாம் ஸோ அப்படின்னாங்க. மேபி நெக்ஸ்ட் சீசன்ல ஆல்ரெடி நம்ம கலாச்சார காவலன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஐடியா கூட இருக்கவங்க கூட பேசணும்ல. ஸோ அவங்ககிட்டயே நான் வந்து அந்த கலாச்சார காவலன் ஸ்பாட் 2 கேட்டிங்கன்னா தெரியும். அந்த எண்டில் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம வேணா வந்து ஏத்திசம்னு ஒரு டாபிக்ல வந்து உங்களோட, அதாவது அவங்க வந்து டீயிஸ்டாக தான் இருப்பாங்க, ஆப்போசிட் ஐடியா டீயிஸ்டும், நம்ம ஏத்திஸ்டும் நம்ம ஐடியாலஜி பேசலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். ஏத்திசம் பற்றியும் பேசுவோம். கண்டிப்பாக அதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய இதுதான். ஆனால் வந்து ஏத்திசம் பற்றி நம்ம வந்து தனியாக பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து அங்கங்கே சின்னதாக துப்பு வச்சுருப்போம், லைட்டாக அவங்க தெளிக்க விட்டுருப்போம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஏத்திசம் பற்றி பேசலாம். மேபி இந்த சீசன், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசன், கம்மிங் சீசனில் எதிர்பார்க்கலாம். அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கார்மின் 72, யுவர் தாட்ஸ் ஆன் கரண்ட் தமிழ் பாட்காஸ்ட் கல்ச்சர். சூப்பர் கொஸ்டின். ஆமாம், இது நல்ல கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் இருங்க, தமிழ் பாட்காஸ்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாட்காஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து ஒரு 1.5 years முன்னாடி தான். ஏன்னா வந்து எனக்கு வந்து பிராலி தான் வந்து பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை கேள்றான்னா. ஸோ அதை தான் கேட்டு வந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்மளும் ஒன்று பண்ணலாம் பாட்காஸ்ட்டு. நம்ம சும்மா பேசுறதுக்கு சரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம். நம்மளுக்கு ஒரு மேபி ஃபேன் ஃபாலோவர்ஸ்னு ஒருத்தர் வருவாங்க, சரி அவங்களுக்காக பேசுவான். ஸோ அப்படி மட்டும் தான். ஸோ தமிழ் பாட்காஸ்ட்னு பேசலாம்னா குட் தான். நிறைய தமிழ் பாட்காஸ்ட் வரணும். ஏன்னா வந்து தமிழ் வழங்கன்னு நம்ம இதுலயே தெரியுது அவங்க தமிழ் எப்படி இருக்குன்னு. அதுக்காக தானே தமிழ் பேசுறேன் உட்காந்து. இங்க தெரியுது அவன் வந்து எப்படின்னா என் கூட பாட்காஸ்ட் பேசுவான், நான் மற்ற பாட்காஸ்டர்ஸ் யாரு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் பதில் சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து தமிழ் பாட்காஸ்ட் கல்ச்சராக வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் மாதிரியும் நானும் எஸ்விகே தான் வந்து பாட்காஸ்ட்ன்ற ஒரு ஃபீல்டு வந்து தெரியப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி பீரஸ் சொன்ன மாதிரி பிளான் பண்ணோம், ஒரு எபிசோட்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது இது வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் பாட்காஸ்ட் கல்ச்சர் எப்படி இருக்குன்னா வந்து 3 எராவாக பிரிக்கலாம். இது நான் ஆல்ரெடி பீரஸ் கிட்ட சொல்லியிருப்பேன், இதையே ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ணலாம். தேர் ஆர் 3 eras. இப்போ நீங்கள் பார்த்த 1.5 yearsக்குள்ளே ஒரு 3 eras ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் era வந்து யாருன்னா 4 runners சொல்கிறேன், எஸ்விகே, டிக்டாக் கன்னிஸ், பிரியாணி மேன், ரேண்டம் டாக்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வருவோம்னா நாங்களாம் சொல்லிப்போம், நாங்களே நம்மளுக்கு நம்ம சொல்லி நம்ம மோட்டிவேஷன் கொடுக்குறது தான் நம்மளே. ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்பித்து 1.5 years ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 monthsல வந்து செகண்ட் இயர் வரப்போகுது. ஆமாம். ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு 4 ரன்னு சொல்லி அந்த இயரால் நாங்கள் போயிடுறோம். நாங்களே போகிறோம். செகண்ட் இயரா யார் வராங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அந்த குரூப் வந்து எப்படின்னா ஆல்ரெடி அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் பாட்காஸ்டர்ஸ் தனித்தனியாக ஆரம்பித்து அவங்க ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு இயரா அவங்க வந்து எப்படின்னா ஆஸ் யூஸ்வல் வந்து எஸ்விகே மாதிரி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வந்து எஸ்விகே மாதிரி இல்லாமல் அவங்களோட ஓன் தாட்ஸ் ஆன் சேம் டாபிக்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு இயரா. தேர்ட் இயராக ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல் பசங்க வந்து சில குரூப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 8வது 9வது 8வதுன்னு சொல்ல முடியாது, அபவுட் 10th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஆஸ் எ கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் அவங்களோட வயசுக்கு தெரிஞ்சு அந்த என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டை தவிர்த்து வேறு மாதிரி ஓப்பன் டாபிக் காமன் டாபிக் எடுத்து பேசலாம். இதுதான் 3 years ஆஃப் தமிழ் பாட்காஸ்ட் கல்ச்சர் இப்போ இருக்கிறது. சபரிஷ் நாராயணன்றவர் உங்களுடைய தீவிர ரசிகர். அவருடைய பேரை ஒரு முறை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். இது வந்து பிராலி சொல்றாரு. சபரிஷ் நாராயணன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ.
இல்ல ஃபேனுக்கு ஃபென்னு ஏதோ போட்டு வச்சுக்கிறாரு. உங்க மேல அவ்வளவு பாசத்துல டைப்பிங் மிஸ்டேக்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அது பதட்டம், நீங்க ஃபேன் ஃபாலோவர்ல, அவன் சோ அதனால அது பதட்டம் உங்களுக்கு. அதெல்லாம் அவங்களோட டைப் ஆஃப் டைப்பிங்கா இருக்கும். அதெல்லாம் பத்தி சொல்ல முடியுமா? அடுத்த இது question. இது இது வந்து ஏன் போட்டாரு? இப்ப நாங்க அதை பத்தி பேசணும். நாங்க அவர் அதுக்காக தான் போட்டிருப்பாரு. அவர் மூலக்காரர் அவர்லாம். ஜெகன் 33 நிறைய காமன் டாபிக்ஸ் எடுக்க மாட்டீங்களா? மூவிஸ் பத்தின பாட்காஸ்ட் எதிர்பார்க்கிறோம். 2 கொஸ்டின் அவரே கேட்டிருக்காரு. காமன் டாபிக்ஸ் மோஸ்டா நம்ம எதுக்குறது எல்லாமே நாங்க எதுக்குறது எல்லாமே காமன் டாபிக்ஸ் தான். எங்களோட பாட்காஸ்ட் போய் பாத்தீங்கன்னா காமனா ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அதோட பேக்ரவுண்ட் விஷயத்தை நாங்க எடுத்து பேசுவோம். ஹிஸ்டரி கைண்ட் ஆஃப் திங். ஆனா வந்து நாங்க அது பேசுறது வந்து சிலருக்கு வந்து அது புரியுதான்னு தெரியல, புரியுதா புரியலையா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நாங்களும் காமன் டாபிக் தான் எடுத்து பேசுறோம். சரி, கொஞ்சம் நாங்க கொஞ்சம் காலேஜ் கொஞ்சம் இதுவா இருக்கவே நான் கொஞ்சம் எஜுகேட்டடா கொஞ்சம் இன்டெப்தா போறவே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. இல்ல அவரு ட்ரை டு பி மேக்கிங் தட் ஃப்ளோ. நாங்க வந்து முன்னத்தை விட கொஞ்சம் ஃப்ளோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இன்ட்ராக்ஷன் அதிகப்படுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப் ஷோ அடுத்த எபிசோட்ல இருந்து ஒரு கரெக்டான கண்டென்ட் எடுத்து பக்காவா டெலிவர் பண்ணணுன்றது தான் எங்களோட லேர்னிங்கா இருக்கு இந்த பாட்காஸ்ட் பண்ணதுல. ஆமா, இந்த மேபி இந்த சீசன் இது வரைக்கும் நாங்க அப்கமிங் பண்ண பாட்காஸ்ட்ல இருந்து கத்துக்கின்னு அதை நெக்ஸ்ட் சீசன் 5ல இருந்து கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும், ஃபிட் ஆகட்டும், ஓரளவுக்கு இப்போ வந்ததை விட ஓரளவுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போனோம். கண்டிப்பா வந்து சீசன் 5 ஏன் போனோம் அடுத்த எபிசோட் அதாவது எபிசோட் 9 and 10 வந்து எங்க குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் குவாலிட்டி ஆஃப் ஆடியோ வந்து இப்போதைக்கு வந்து வருமானமே இல்லை. அந்த $52 எடுத்தீங்கன்னா ஆடியோ ஏறிடும் குவாலிட்டி. இல்லையா லிசனர்ஸ் சப்போர்ட் ஏன்னா பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி கூடிய சீக்கிரம் மைக்கை வாங்கி பக்காவான ஆடியோ குவாலிட்டி கொடுத்தாங்க. அது ஒரு கொஸ்டின். அவரோட தொடர்ச்சியா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. மூவிஸ் பத்தின பாட்காஸ்ட் எதிர்பார்க்கறோங்க. மூவிஸ் பத்தி வந்து ஆல்ரெடி இவரு கூட பேசிட்டோம் நம்ம, ஷெல்பி கிட்ட தான் நினைக்கிறேன். அது வந்து மூவி ஆக்டர்ஸ் வந்து பத்தி பேசுறோம். பட் ஆனா மூவிஸ் வந்து இப்போ ஜெகன் எப்படி கேக்குறாருன்னா, இப்போ அப்போ இருந்த மூவிஸ்க்கும் இப்போ வர மூவிஸ்க்கும் இப்போ எப்படி இந்த டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நடந்தது அது சூப்பரா இருந்துச்சு. அது போல இவரு கேக்குறாரு. இப்போ அவங்க எப்படி இந்த பழைய மூவிஸ் புது மூவிஸ் நீங்க எப்படி மூவிஸ் பண்றீங்க, இது எப்படி நல்ல மூவி ஓடுதுன்னு கேட்க சொல்ல தெரியல சார் நெல்சன் சொல்ல. சோ அது போல ஒன்னா மூவிஸ் பத்தி பேசலாம். நாங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்டர் அந்த மாதிரி நாங்க ஆல்ரெடி இது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்டென்ட் மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா என்னது ரேண்டம் டாக்ஸ்ல வந்து ஒரு இது முத்தையா அது வந்து வேற ஒன்று. ரேண்டம் டாக்ஸ்ல வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணோம், முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு மந்தக்கொலால பண்ணோம். மேபி நாங்கள் ஏதாவது ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் படங்கள் மட்டும் எடுத்துக்கூட அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் போவோம். கிரணேன்றவர் ப்ரோ டூ அ சோமா வித் கிறிஸ்னில் அண்டர்டேக்கர் பூம் மார்லி அண்ட் டங்குடா. இது வந்து பிராலி சொல்லுவாரு. நான் சொல்லுவேன். சரி, சொம்மா வித் கிருஷ்ணன் கிருஷ்ணா கூட வந்து சொம்மா பண்ணா சொம்மா வந்து பிராண்ட் ஆஃப் டிடிகே. ஸோ வந்து சொம்மாக்கு வந்து நான் வந்து எபிசோட் பண்ணேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணோம். அண்ணா இன்வைட் பண்ணி சொம்மா எபிசோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அதில் போய் பேசுவேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து இது வரைக்கும் அண்ணன் வந்து சொம்மா வந்து நேத்தன் ரேக் கண்ணன் அப்புறம் காத்தண்ணன் கூட தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் சொம்மா. மேபி நாங்கள் வந்து ரேண்டம் குடும்பத்தினர் லைக் நீங்கள் மார்னே பூப் மார்னே கரெக்டான ரெஃபரன்ஸ்லாம் பிடிச்சிருக்கீங்க நான் சொன்ன அந்த பூப் மார்னே. ஸோ நாங்கள் பூப் மார்னே தேங்க் தா ப்ரோ அந்த தேக்க நாங்களாம் சேர்ந்து சும்மா பண்ணோன்னா நான் அண்ணன்கிட்ட இந்த கொஸ்டினை கொடுக்குறேன். அண்ணன்கிட்ட வேணால் அவரோட ஆன்சரை வேணால் நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த எபிசோடோட கனெக்ட் பண்ணுறேன். அது அப்படியே அடுத்த போர்ஷனாக வரும். ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா அடுத்த போர்ஷனாக வரும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரியே வந்து கிறிஸ்டன் இணைஞ்சிருக்காரு. அப்புறம் கூடவே நம்ம மந்தக்கொள்ளாரு மார்னேவும் இணைஞ்சிருக்காரு. ஸோ அந்த கொஸ்டினை அண்ணன்கிட்டயே கேட்டுருவோம். ஸோ அந்த ஃபீட் கிரணே அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சும்மா பாட்காஸ்ட்டில் வந்து கிருஷ்ணன் கூட வந்து நீங்க டேங்க் தான் பூப் மார்னி எல்லாம் பேசுங்க அப்படின்னு இருந்தாரு. சும்மா எபிசோட்ல வந்து உங்களை எல்லாம் கொண்டு வரணுமா? அப்படி சொல்லியிருந்தா அப்படி கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லையே. ஓகே ஓகே. ஏன் முதல்ல அதுக்கு வந்து நான் முதல்ல டிடிகே ஆரம்பிக்கணும். சரியா? டிடிகே ஆரம்பிச்சு இவனுங்க எல்லாம் கொண்டு வந்து நான் வந்து டிடிகே ஆரம்பிச்சு ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் சும்மா கொண்டு வர முடியும். வர்ற ஃபர்ஸ்ட் எபிசோடே சும்மா கொண்டு வர முடியும். ஸோ டிடிகே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த கொலாப் வந்து பண்ணுவோம். யாரு? நானு, வாயில வட, டேங்கடா, மார்லி, வேற யாரு? ரேண்டம் டாக்ஸ் அந்த தேக்க என்ன
அவ்வளவுதான். என்ன என்ன ஆர்டில பேசுறத சும்மாவா பேச சொல்றாங்க, அவ்வளவுதானே. அதான் நான் அத சொன்னேன். இது ராண்டம் குடும்பத்தினர். நான் இது ஆல்ரெடி இந்த ஐடியா அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன். கேட்கணும் திருப்பி அப்படின்னு. அப்ப பேசாம டிடிகேல பண்ணாம இங்கே வந்து ஒரு சொம்மா மாதிரி ஒண்ணு பண்ணிடலாம். சொம்மாங்கிற பேர் இல்லாம வேற ஏதாவது. சொம்மா வந்து எங்க காப்பிரைட். ஆமா, அதையும் நான் சொன்னேன். சொல்றேன். சும்மா இல்லாம சும்மான்னு வேணா வச்சுக்கலாம். சும்மான்னு வச்சுக்கலாமா? சரி வச்சுக்கலாம். அதான் இப்ப நாங்க திரும்ப ரெக்கார்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோம். சோ அப்படியே ஒவ்வொன்னா பண்ணுவோம். ரேண்டம் டாக்ஸ் இனிமே கொஞ்சம் ரெகுலரா வரும். வாயில வடையில எங்களை கூப்பிட்டா வந்து பேசுவோம். மார்லி திரும்ப பாட்காஸ்ட் ஆரம்பிச்சா அங்கேயே வந்து பேசுவோம். அண்ணன் இப்படி சொல்லாதீங்க, கூப்பிட வேலைன்னு நினைச்சுப்பாங்க. நான் கூப்பிட்டேன், அண்ணன் வந்து இப்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார். ஆமா, டிடிகே தவிர மிச்ச எல்லாத்துலயுமே நாங்க வந்து இனிமே பேசுவோம். டிடிகே மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், டிடிகே அப்டேட் தான். அது ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தானே பாத்தீங்களா? என்ன போட்டிருந்தான்? மினி வலிமையாவே மாறிட்டீங்க போல டிடிகே அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, ஃபக் வலிமை அப்டேட். we want டிடிகே அப்டேட் நைட்டானுங்க. ஒண்ணே ஏல யாரா அது பூமர்லின்னு சொன்னது? ஆமா ஆமா, கமெண்ட்ல எவனோ ஒருத்தர் பூப் மார்லி கூட சேர்ந்து பண்ணுங்கன்னு போட்டிருந்தோம். அதேதான் ஃபீட் கிரணி அவர்தான். நைஸ். அப்புறம் அதே இதுல வந்து கிருத்து பாய்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு. கொஸ்டின்னா வந்து அப்டேட் தான், மருத்துவர் ஐயா வந்து எப்போ எபிசோட் பண்ணுவாருன்னு. மருத்துவர் ஐயா இப்ப இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன நேரம் ஆல்ரெடி எங்க எபிசோட் ஒன்னு வந்துருச்சு ஆர்டில. மருத்துவர் ஐயா வில் பி மோர் ஆக்டிவ் தென் earlier நம்புறேன். பாப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் மை பர்சனல் ப்ராப்ளம்ஸ். பாப்போம். நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இது என் கேள்வி உனக்கு. நான் ஒரு சைக்கோத்தனமான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு முழிக்கிறேன். அதுல இருந்து எப்ப நான் மீண்டு வரேனோ அப்பதான். சரி, எனக்கு பிராலி உன்கிட்ட ஒரு கேள்வி. கேளுங்கண்ணா. எப்படி யாருமே கேட்கலன்னு தெரிஞ்சாலும் வாரம் எபிசோடு விடுற? அதெல்லாம் வந்து ஒரு மன தைரியம் தான். கன்சிஸ்டன்சின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே விட்டுட்டானுங்க. சரியா, இவன் மட்டும் தனியா உட்கார்ந்து இந்த டீ ஆத்துவான் தெரியுமா, விவேக் காமெடியில அந்த மாதிரி டே வாரம் ஒரு எபிசோடு விடுறான். அந்த கன்சிஸ்டன்சி ஆனா மெயின்டைன் பண்ணனால தானே ஓரளவுக்கு முன்னத்தை விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. ஒரு 2 படி போன சீசனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆமா, நீ அதாவது நாங்கெல்லாம் வந்து முயலு, நீ வந்து ஆமை, அப்படி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை பீட் பண்ணி அப்படி மேல போயிருவேன். உங்களை பீட் பண்றதுக்குலாம் எவ்வளவு பெரிய யுகம் வேணும். நான் இன்னைக்குதான் கமெண்ட் குரூப்ல போட்டல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நானே வந்து இங்க பேரு நானே வந்து தன்னும் பாசனம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுல நீ எக்ஸ்ட்ராவா விடாத போதும். அதேதானே. அப்புறம் பிராலி, எனக்கு ஒரு கேள்வி. உங்களோட சக்சஸோட ஸ்டோரி எல்லாம் எப்ப போடுவீங்க? இதேதான் ஒருத்தரும் கேட்டிருந்தாரு. இந்த அறிவு அப்படின்ற ஒருத்தர் அதேதான் மோட்டிவேஷனல் ஸ்டோரி எப்ப பேசுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் வந்து நான் அந்த கடைசியில இருக்கும், அத கேட்டு பாருங்க. ஆல்ரெடி நான் ஹிஸ்டரி வச்சு ஒன்றை கேட்டுட்டேன் முன்னாடி, ஏதோ ஒரு Q&A போட்டிருந்தார்ல, அதனால திரும்பி அதை கேட்க கூடாதுன்னு இந்த வாட்டி சக்சஸ் வச்சு கேட்டேன். சரி தல. சாரி, போன கொஸ்டின் வந்து ஃபீட் கருணேன்றவர் கேட்டார். இந்த டேங்கடா பூப் மார்லி பற்றி கேட்டார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். நிதிஷ் _ 6122 சஜஸ்ட் எனி புக்ஸ் அபவுட் பெரியார், ஏத்திசம், ரேஷனலிசம். மூணுமே வந்து தனித்தனிலாம் என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. மூணுமே இப்போ பெரியாரிசம் பற்றி பேசுகிற புக்கில் வந்து ஏத்திசமும் இருக்கும், ரேஷனலிசமும் இருக்கும். ஸோ பெரியாரோட புக்ஸ் எடுத்து இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும், அதோட விஷயங்கள்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பெரியார் சொல்ற மாதிரி உனக்கு எது சரின்னு படுதோ, உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பேசு, பழகு. ஏத்திசம் புக்கு வந்து நான் கூட சீக்கிரம் வேணா நீங்க எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, நான் புக்கே கூட வந்து உங்களுக்கு டிரைவ்ல போட்டு லிங்க் ஷேர் பண்றேன். ஆனா நீங்க காமனா கேட்டீங்கன்னா வந்து பல டைப் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஆனா நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு பெரியார் ரிலேட்டட் புக் எடுத்தீங்கனாலே இந்த 3 கண்டென்ட்டும் சேமா வந்துடும். பெரியாரிசம், ஏத்திசம், ரேஷனலிசமும் வந்துடும். VK Pranav, after hearing your podcast I read
கெட்ட வார்த்தை பேசுவோம் புக். இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். லிட்டெல்லாம் போட்டிருக்காருப்பா. எனி புக் ரெக்கமெண்டேஷன் ப்ளீஸ் சிமிலர் டு திஸ் புக் ஆர் அபவுட் ஏத்திசம்? சேம் கொஸ்டின். கெட்ட வார்த்தை பேசும் புக்கு படித்தது சூப்பர். என்கிட்ட கேட்டிருந்தாரு அவர் தான் புக்கு கேட்டாரு. நான் புக்கு லிங்க் அனுப்புனேன். என்ஜாய் பண்ணி படிச்சது ஜாலியாக இருக்கும் புக்கு. பெருமான் சாமி எழுதின புக்கு. ஸோ அந்த புக்கு படிக்காதவங்களும் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா வேணா அனுப்புகிறேன். அதை பற்றி நாங்கள் அதை வச்சு ஒரு எபிசோடு பேசியிருப்போம். கெட்ட வார்த்தை பேசுவோன்னு ஒரு எபிசோடு. அதை கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. ஏத்திசமுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரியார் ரிலேட்டட் புக்ஸ் இருக்குது. அதை எடுத்து படிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து என் டிஎம் வாங்க நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீ டிஎம்ல போடுறதுக்கு பதிலாக இதுல போட்டுரு. நீ பயோல லிங்க் ஷேர் பண்ணி ஒரு வாட்டி என் டிஎம் வந்து கேட்கணும். அவங்களே டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். சரி, நான் லிங்க் 3 பயோல லிங்க் 3 இருக்கிறேன். லிங்க் 3 வந்து புக்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் டைப் ஆஃப் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற புக்ஸ் வந்து போட்டு வச்சுறேன். லிங்க்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த ஸ்டோரிஸ்லாம் வருது பத்தியா? அந்த ஸ்டோரிஸ்ல அந்த ஒரு நேம் போட்டு அந்த மாதிரியும் நான் போட்டு ஹைலைட்ல போட்டு விட்டுறேன். தமிழ் எம்சி தமிழ் அண்டர் ரேட்டட் மூவிஸ் பத்தி பாட்காஸ்ட் போடுங்க ப்ரோ. இது வந்து ஜெகன் இப்போ எப்படி மூவிஸ் பத்தி போடுங்கன்ற மாதிரி. ஸோ அது இதுக்கும் அது அதான் ரெண்டும் ஒரே டாபிக் தான். பட் ஆனால் கொஸ்டின்ஸ் தான் வேற. ஆனால் பதில் ஒன்று தான். அண்டர் ரேட்டட்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கூட பேசுவோம். இல்லை அதில் ஒரு டாப்பிக்கா இப்போ அந்த மூவிஸ் பாட்காஸ்ட்ல பேசலாம். அண்டர் ரேட்டட் மூவிஸ் அது ஒரு டாப்பிக்கா ஒன்னா எடுத்து பேசலாம். சீரீஸ்ல பேசலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கிர்ட்டு பாய் மருத்துவர் ஐயாவை சீக்கிரம் பாட்காஸ்ட் பண்ண சொல்லுங்க. மருத்துவர் ஐயா வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகும். டேட் என்ன செய்யலாமா? நாளைக்கு டேட் என்ன? ஒரே செகண்ட். 23 23 ஜனவரி ரேண்டம் டாக்ஸில் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து மருத்துவர் ஐயா ஆகிய கிருஷ்ணாவும் இணைஞ்சிருக்காரு. நானும் பேசியிருக்கேன். நான் அந்த தக்கரு மந்தகோனாரு கிருஷ்ணன் நாங்கள் 4 பேர் பேசியிருக்கோம். போய் லிசன் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி. தஸ்போக் அஸ்மோடியஸ் ஃபிலோசாபிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் டாபிக்ஸ் பேசுங்க ப்ரோ. ஃபிலாசாபிக்கல் அவ்வளோதானா கொஸ்டின்ஸ்? ஆமாம், அவ்வளோதான். சயின்டிஃபிக் டாபிக்ஸா? ஃபிலாசபினா நான் கொஞ்சம் பார்க்கணும் டாபிக்ஸ் என்னன்னு. பட் ஆனால் சயின்டிஃபிக் ஒன்னா பேசலாம். இப்போ அதான் நாங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் பேசினாலே நாங்கள் டீப்பாக போயிடுவோம். ஆனால் வந்து என்னன்னா உங்களுக்கு அது போர் அடித்த மாதிரி இருந்துருமோ அப்படின்ற ஒரு தாட்டு தான் எங்களுக்கு வருது. நாங்கள் இது வரைக்கும் இன்ஃபர்மேட்டிவ் சயின்டிஃபிக்காக இல்லை, பட் டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு 2 டாபிக் பண்ணோம். ஆனால் அது அந்தளவுக்கு நார்மல் எபிசோடு விட அந்தளவுக்கு லிசன்ஸ் போலன்னு போனோம். ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. இல்லைனா நாங்கள் ஓரளவுக்கு அந்த இன்ட்ராக்டிவாக கொண்டு போனையோ இல்லை ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ணியோன்னு ஒரு டவுட் இருக்குது. மேபி சயின்டிஃபிக் டாபிக் எடுப்போம். டெக்னாலஜி ஓரியன்டாக இருந்தாலும் ஒரு நார்மல் சயின்டிஃபிக் டாபிக் எடுத்து ஓரளவுக்கு அதை நம்மளோட சைட் ஆஃப் வியூலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பக்காவாக பண்ணலாம். ஃபிலாசபிக்கல் வந்து எங்களோட இது வந்து நாங்கள் பெருசாக ஃபிலாசபிக்கலாக படித்ததில்லை. ஃபிலாசபிக்கலாக எதுவுமே பெருசாக தெரியாது. பட் இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் வேணால் நாங்கள் புக்ஸ் வேணால் படித்து இந்த நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஃபிலாசபிக்கல் புக்ஸ் படித்து ஃபிலாசபிக்கலாக வேணால் அந்த புக்கை வச்சு நாங்கள் வந்து ஒரு கதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கதையாக கூட போர்ட்ரே பண்ணலாம். அதான் எனக்கு தெரியும். இந்த எங்கள் பாட்காஸ்ட் நான் ஃபிலாசபின்ற வார்த்தை இன்னைக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம், ஃபிலாசபின்றது இது வரைக்கும் நாங்கள் எங்கள் பாட்காஸ்ட்டில் வந்தது நான் கேட்டேன். பட் கேட்டதுக்காக கண்டிப்பாக பண்ணிடுவோம். நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு டாபிக் யோசிச்சிருக்கோம். ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து ஃபிலாசபிக்கல் டைப்பில் மாதிரி தான். ஒரு ட்ராப்புன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் டைப்பில் இருக்குது. சொல்லிடலாமா? சரி, ஒரு பாவர்ட்டி சைக்கிள், பாவர்ட்டி லூப், பாவர்ட்டி ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபிலாசபிக்கல் ரிலேட்டடாக வரும். அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பக்காவாக பண்ணலான்னு இருக்கோம். மேபி ஒரு ஸ்டோரி ஓரியன்டா இல்லை ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி. ஆனால் ரியல் ஸ்டோரி தான். அது ஒரு ஸ்டோரியாக ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருந்தால் அது எப்படி இருக்குன்ற மாதிரி அது சரி பண்ணலான்னு அது கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. மேபி இந்த சீசனில் வரும். அது இந்த சீசனில் கண்டிப்பாக வரும் அந்த எபிசோட். மறுபடியும் கிருட்டு பாய் கேள்வி கேட்டிருக்காரு. எம்சி ராஜா, ரெட்டமால ஸ்ரீனிவாசன், மீனம்பால், சிவராஜ், திவான் பகதூர் போல இருக்க பொலிட்டிஷியன் பாட்காஸ்ட் ஒன்று போடுங்க. அண்ட் ஏத்திசம் பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுங்க. நான் தான் சொன்ன மாதிரி ஏத்திசம் பற்றி கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் ஐடியா இருக்கவங்களுக்குரிய வந்து நாங்கள் பண்ணலான்னு யோசிக்கிறோம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கன்ஸ் பற்றி பேசலான்னு இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எங்கள் இதில் வந்து பெருசாக பொலிட்டிக்கல் பற்றி பேசலாம். ஆனால் பொலிட்டிக்கலை வந்து எங்களோட காமன் டாப்பிக்கில் லைட்டாக அடிச்சிருப்போம். மேபி மேஜராக வந்து இருப்போம். நம்ம சால் குட்மன் வந்தான்னா அவன் தான் பொலிட்டிக்கல் சைடில் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனு. ஸோ அவன் வந்து ஒத்துழைச்சானா டாபிக்ஸ் எல்லாம் ஒத்துழைச்சு வரேன்னு சொன்னானா வந்தானா நாங்கள் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சைடும் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏத்திசமா
ஏத்திசம் சொல்லலாம். ஏத்திசம் தான் நம்ம மட்டும் பேசுறது பதிலாக ஆப்போசிட் சைடு. அப்பதான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க கருத்துக்கு நம்ம எதிர்கருத்து என்ன ஒத்து போதா இல்ல எதிர்மறையா இருக்கா பார்த்து அதை பேசி முடிவு பண்ணலாம் இருக்கும். நீ அந்த மாதிரி நாங்க ஒண்ணு பண்ணோம். கோபிநாத்தா வந்து ஒன்னா ஒன்னா கரைச்சிடலாம். நீங்க ஆல்ரெடி வேணா இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கலாச்சார காவலன் சொல்லிட்டு 2 எபிசோட் பண்ணிருப்போம். சீசன் 1 வந்து எபிசோட் 1 எபிசோட் 4 அதை போய் கேட்டு பாருங்க. அவர் ஆப்போசிட் கலாச்சார காவலன்ஸோட பேசியிருப்போம். அந்த இதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போய் கேட்டு பாருங்க. மறுபடியும் ஜெகன் 33 கேள்வி கேட்டிருக்காரு, வியூ ஆன் இலுமினாட்டி. சொல்லுங்க பீரஸ். இலுமினாட்டியா, உங்கள் கருத்து என்ன பீரஸ்? இலுமினாட்டி வந்து எப்படின்னா வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரின்னுவாங்க, எங்க இருப்பானே தெரியாதுன்னுவாங்க. அது எப்படி சொல்றது? என்ன துப்பாக்கி படம் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல ஆமா, துப்பாக்கி இலுமினாட்டின்னுவாங்க. நீங்க வேற துப்பாக்கி படத்துல இலுமினாட்டின்னுவாங்க. அது போலதான் அது வந்து இப்போ பக்கத்துல இருந்தா இலுமினாட்டி இருக்கலாம், எங்க ஒன்னா இருக்கலாம். இப்ப நீங்க தான் இலுமினாட்டியா இருக்கலாம், கைக்கூலியா இருக்கலாம். ஸோ இலுமினாட்டி பத்தி எனக்கு அவ்வளோ பேசலத்தா என்னன்னு தெரியல. நம்ம இருங்க, நம்ம பிராலி கிட்ட. பிராலி சரி, இலுமினாட்டின்றது என்ன சொல்றது, இலுமினேஷன் அந்த மாதிரி என்ன சொல்ற, ஒரு டைப் ஆஃப் யாருன்னே தெரியாத ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தையே வந்து கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து இவர் தான் வந்து எல்லாத்தையும் கடவுளே இல்ல இலுமினாட்டி தான் ஆண்டுறாங்க. 13 குடும்பத்தினர் தான் வந்து உலகத்துல என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. கடவுளுக்கு கடவுள்லாம் இல்லைங்க, நாங்க தான் கடவுள். நாங்க கடவுள் சொல்லிக்க மாட்டோம். நாங்க தான் வந்து ரிலிஜியன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அந்த ரிலிஜியன்ஸ் வச்சு உங்களுக்குள்ள சண்டையை கிரியேட் பண்ணி அதை வச்சு நாங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். We give the problem and we sell the solution and we live with it. அவ்வளவுதான். அதான் இலுமினாட்டி. That's that. பொலிட்டிஷியனும் இலுமினாட்டின்னு சொல்லலாம். ஆனா இந்த இலுமினாட்டி பத்தி ஒரு மூவின்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்னு ஒரு மூவி, செம்ம மூவி. ஆனால் பழைய 2009 ரிலீஸ் ஆனது. அதில் தான் நான் இந்த இலுமினாட்டி பற்றி கேட்டேன். ரொம்ப நல்ல ஒரு வியூ. ஸோ அவங்க குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் காட், கடவுளுக்கு மேலே நம்பிக்கை இல்லாதுங்க, ஆனால் சயின்ஸ் மேலே ஓவர் நம்பிக்கை வச்சுட்டு நாங்கள் தான் ஆளுவோம், நீங்களாம் யாருமே இல்லை, நீங்கள் யார் எங்களை ஆள்றதுக்குன்ற மாதிரி பேசுகிறவங்க தான் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த படம் பேர் வந்து இல்லை ஏன் அந்த மாதிரி சொல்கிறான், அவங்கள்ட பணம் கொண்டது பணம் கோவில் கிடையாது, அந்த கடவுள் யாரான்னு அவன் சொல்லுவான். அது போல தான் இது காசு இல்லைன்னா ப்ரோ வாங்க அப்படி இல்லை. எனக்கு என்னோட இந்த இதில் வந்து என்னோட சைட் ஆஃப் ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, ஓகே அது வந்து அந்த படத்தில் வந்து அதை இலுமினாட்டின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இலுமினாட்டின்றது வந்து ஒரு அன்ஸ்டேபிள், அன்வொலடைன், அன்சர்டனிட்டி திங் தான் அது. ஸோ அது எப்படி இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது, அது இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன் ஒரு பொலிட்டிக்கல் குரூப் கூட ஒரு இலுமினாட்டி தானே சொல்லலாம், ஒரே இதை ஃபாலோ பண்றாங்க. நாங்கள் தான் பெரிய இது, நாங்களும் ஒரு இலுமினாட்டி குரூப், எங்களுக்கு காசு ப்ரொவைட் பண்ணி ஏத்திசம் பரவ சொல்றாங்க. அறிவு வியூ, அறிவு டபிள்யூ, அறிவு ரெடிட் வருது அந்த வியூ விடபிள்யூ. ஓ எனக்குலாம் நம்மளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஸோ அறிவு என்ற அது வந்து அந்த எமோஜி, கியூட் எமோஜி. அறிவு உங்க பேரை தப்பா கூப்பிட்டு இருந்தா மன்னிச்சிடுங்க. ஸோ அறிவுன்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ மோட்டிவேஷன் பாட்காஸ்ட் போடுவீங்களா ப்ரோ? மோட்டிவேட் பண்ணுங்க ப்ரோ. ஊரெல்லாம் நீங்க பிசிக்கலா மோட்டிவேட்டட்மா இல்ல மென்டலி மோட்டிவேட்டட்? நாங்க எல்லா டைப் ஆஃப் மோட்டிவேஷனும் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் பண்ணியிருக்கோம், ஹவ் டு டு செக்ஸ்ன்ற மோட்டிவேஷனும் பண்ணியிருக்கோம், ப்ராப்பர் செக்ஷன் பண்ணியிருக்கோம். இதை சொல்லுங்க. செக்ஸ் யார் கண்ட நாய்கிட்ட செக்ஸ் பண்ணோம், ஆனா ப்ராப்பர் செக்ஸ் பண்ணுமா? மேபி அதை பத்தி நான் எபிசோட்ஸ்லாம் நிறைய கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அந்த மாதிரி கேட்கல. பட் கேட்டீங்கன்னா அது கூட பண்றதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கிட்ட ஸ்டாக் என்கிட்ட நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஸோ அதுக்கும் எல்லா மோட்டிவேஷனும் பண்ணிடலாம். எங்களை மதிச்சு வாயில வர மதிச்சு ஒரு 18 கொஸ்டின் பிளஸ் இப்போ வர அண்ணன் ஒரு கொஸ்டின், மார்னை ஒரு கொஸ்டின், சக்சஸ்ஃபுல்லா 20 கொஸ்டின் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்லி இந்த எபிசோட சந்தோஷமா முடிக்கணும். பாய் பாய் பாய். இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.